அவதூறு பரப்பினாலும் எங்க மக்கள், நாங்கள் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டு பிள்ளைகள் ஒருபொழுதும் நம்ப மாட்டார்கள் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை ஏன் நான் இங்க பேசுறேன் அப்படின்னா, நம்மளுடைய மாவட்டத்தின் தலைமையகம் இந்த இடத்துல இதை நான் பதிவு பண்ணணும். ஏன்னா இது எங்களுடைய மனவேதனை. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை போல எல்லாருக்குமே, எல்லா அமைச்சருக்கும் இந்த தொந்தரவு இருக்கு, எம்எல்ஏக்களுக்கும் இந்த தொந்தரவு இருக்கு. இது மட்டும் அல்லாமல் நியாயமாக செயல்படும் அரசு ஊழியர்களுக்கும் இந்த தொந்தரவு இருக்கு. இதுதான் உண்மை. நியாயமாக மனிதாபிமானத்தோடு பொதுமக்களுக்கு சேவை செய்ய முன்வரும் அரசு ஊழியர்களுக்கும் இதே நிலைமைதான். அதனால நீங்க என்னதான் செஞ்சாலும் நாங்க மக்களுக்கு செய்யறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். அது ஒரு பொழுதும் நாங்கள் மாற்றவும் மாட்டோம், உங்களால் மாற்றவும் முடியாது. அது மாதிரி இன்னொரு சில விஷயம் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். எங்களுடைய இந்த இடத்துல அரசு அலுவலகத்தில் சொல்லலாமான்னு தெரில, இருந்தாலும் சொல்லிடுறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எங்களுடைய அரசியலில் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மீதும் பொய் புகார்கள் முழுமையாக வச்சு கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் சார், உங்களுக்கு ஒரு விண்ணப்பம். எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் மீது ஒரு புகார் வந்தால் தயவு செய்து எஸ்பி சாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உண்மைத்தன்மை அறிந்து அதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதையும் எங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா பொய்யான ஒரு புகார் உருவாக்கப்பட்டு எங்களுக்கு களங்கம் விதிக்கப்படுகிறது. அதனால் அதையும் சொல்கிறேன். தப்பு செஞ்சால் எங்கள் நிர்வாகியாக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார். இதுதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார், செயல்படுத்தி கொண்டும் இருக்கிறார். தப்பு செய்தால் யாராக இருந்தாலும் தண்டனை தான். அதுக்கு யாராக இருந்தாலும் அதற்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டோம். ஒரு பொழுதும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரு பொழுதும் சப்போர்ட் பண்ண மாட்டார் என்பதையும் இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்.